வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கட் ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெர்ப் லைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராடக்டை நம்ம எப்படி டெய்லி பேஸில் யூஸ் பண்ணோம், அது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இதை பற்றி ப்ரீஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெர்ப் லைஃப்பில் டைஜஸ்டிவ் ஹெல்த் அப்படின்ட்டு நமக்கு ஒரு 5 ப்ராடக்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ப்ராடக்டில் பற்றியும் நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல் எண்டிங் வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ உங்கள் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண இந்த ப்ராடக்டில் எந்த ப்ராடக்டை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வியூவர்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆலோ ப்ளஸ், செகண்ட் ப்ராடக்ட் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ், தேர்ட் ப்ராடக்ட் ஆலோ கான்சன்ட்ரேட் ஆலோ ட்ரிங்க், fourth product active fiber tablet, fifth product simply probiotic. ஸோ இந்த 5 ப்ராடக்ட்டும் நம்மளுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம், நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராடக்ட் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது ஆலோ ப்ளஸ். ஆலோ ப்ளஸ் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு நேம்லேயே தெரிஞ்சிருக்கும், ஆலோவேராலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, பாரம்பரியமிக்க உணவுப் பொருள் தான் கற்றாழை. ஸோ அந்த கற்றாழையில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் முக்கியமாக எது சாப்பிடக்கூடிய கற்றாழை அப்படின்றதும் தனியாக ரகம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூலிகையான கற்றாழையிலிருந்து தான் நமக்கு இந்த ஆலோ ப்ளஸ் டேப்லெட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 60 டேப்லெட் இருக்குது. ஸோ இந்த 60 டேப்லெட்டை பர் டேக்கு 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது பல்வேறு பழங்கள் இருந்தும் காய்கறி மூலங்கள் இருந்தும் நமக்கு கரையக்கூடியதும் கரையாத நார்ச்சத்துக்களின் கலவை தான் இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர் ரெண்டுமே வேணும். ஸோ இந்த ரெண்டையுமே உள்ளடக்கியது தான் இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை டெய்லி பேஸில் நம்ம எடுத்துக்கிறது மூலமா ஒரு ஷேக்கில் நம்ம ஒரு ஸ்பூன் ஆக்டிவ் ஃபைபர் ஆட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு 5 கிராம் நார்ச்சத்து கிடைக்குது. ஸோ நம்மளால் டெய்லியும் நம்மளால் கீரை சாப்பிட முடியல அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஷேக்கை நீங்கள் கன்சியூம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபைபர் நம்மள்ட்ட இருக்கும்போது டெய்லி பேஸில் ஈஸி வேல நம்ம ஷேக் மெத்தட் மூலயமா நம்ம ஒரு 5 கிராம் நார்ச்சத்தை இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் நமக்கு கட் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆலோ ட்ரிங்க். ஸோ இது சோற்று கற்றாழையிலிருந்து தான் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மூலிகை தரம் வாய்ந்த கற்றாழையிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உயர் தரமான கற்றாழையிலிருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கத்தாழை அப்படின்னோடவே மோஸ்ட்லி அதோட பெனிஃபிட் என்னவாக இருக்குன்னா, நம்ம வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை தான் இந்த கற்றாழை. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்களும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஜெல் மெத்தடில் இந்த ஆலோ ட்ரிங்க் நமக்கு கன்சியூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை டெய்லி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஆக்டிவாக இருப்போம், எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ ஒரு ரெஃப்ரெஷ் இருக்கிறதா இருக்கும். நம்ம குடல் பகுதி கட் பகுதியில் ஜில்லுன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல்னஸோடு இருக்கும். ஸோ இதை டெய்லி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ஸ்கின்னோட க்ளோனஸ் கூட சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் ஃபைபர் டேப்லெட். ஸோ பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கிறத பெனிஃபிட் பார்த்தோம். ஸோ டேப்லெட் ஃபார்மேட்டில் இருக்க ஏன் பவுடர் ஃபார்மேட்லேயே கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த ஃபைபர் டேப்லெட்டில் பட்டாணியும் ஓட்ஸில் இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ண நார்ச்சத்துக்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது லைட்டாக கசக்கும், அதனால தான் டேப்லெட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 90 டேப்லெட் இருக்கும். பர் டேக்கு 3 டேப்லெட் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பிஃபோராக எடுத்துக்கணுமா ஆஃப்டராக எடுத்துக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் சிம்பிளி ப்ரோபயோட்டிக். ஸோ யூனிக்யூக் IS2 ஸ்ட்ரைன் இதிலிருந்து தாங்க நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவியல் நுட்பத்துடன் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோபயோட்டிக். ஸோ இது எதுக்கு நமக்கு ரொம்ப உதவுது அப்படின்னா, நமக்கு டைஜஷன் ஹெல்த்தை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ சிலருக்கெல்லாம் சாப்பிட்டோன்னே ஒரு புளிப்பு ஏப்பம் மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவீங்க, சரியாக டைஜஷனே அவ்வளோ, எனக்கு சாப்பிட்டது செரிக்காத மாதிரியே இருக்குது ஒரு ஃபீல்னஸ். ஸோ அந்த மாதிரி ஃபீல்னஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாக்டீரியா லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா அதுவும் கட் ஹெல்த்தில் 2 விதமான பாக்டீரியா இருக்கும், குட் பாக்டீரியா அண்டு பேட் பாக்டீரியா. ஸோ குட் பாக்டீரியா லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்ம கொடுக்குற ஊட்டச்சத்து உணவுகளை அதனால் செரிமானம் செய்ய முடியும். ஸோ
நல்ல செரிமானம் ஆனால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்குற ப்ராசஸும் அங்கே கம்ப்ளீட் ஆகும். நம்ம கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி ஸோ எந்தெந்த ப்ராசஸ் நம்ம கட் ஹெல்த்தில் குயிக்காக ப்ராசஸ் ஆகணுமோ அது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா இந்த சிம்பிளி ப்ரோபயோட்டிக் தான் இருக்குது. ஸோ இது குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமா ஹெர்ப்லைஃப்பில் டைஜஷன் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி பை பண்ணோம் அப்படின்ற மெத்தட் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எக்காரணத்தை கொண்டும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி அதர் வெப்சைட்டில் பை பண்ணி ப்ராடக்டை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஹெர்ப்லைஃப் ப்ராடக்ட் இல்லை. ஸோ ஓனாக ஹெர்ப்லைஃப்பில் பை பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி பை பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுனாலும் டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்க கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை பாய் விவர்.